ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காலைல ஒரு பிடிஎஃப் பார்த்தோம், மதியானம் ஒரு பிடிஎஃப் பார்த்தோம், இப்போ ஈவினிங் ஒரு பிடிஎஃப் பார்க்க போகிறோம். இது எல்லாமே நமக்கு வந்து வினாத்தாள்னு அடிப்படையில் எடுக்கப்பட்டது. ஸோ இது வந்து ஒன் பை ஒன்னாக கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து எழுத்து இலக்கணத்தில் உண்டான முக்கியமான வினாவிடை பார்க்குறோம். 101வது கொஷின். நுணுக்கமான ஒலி அமைப்பு எது? மாத்திரை. சொல்லில் முதலில் வராதது எது? ஆயுதம். கசட தபரங்கிறது வல்லின எழுத்து. மெல்லின எழுத்து ஞஞன நமன. இடையின எழுத்து எரள வளல. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். வல்லினம் பிறக்கும் இடம் எது? மார்பு. மெல்லினம் பிறக்கும் இடம் மூக்கு. இடையினம் பிறக்கும் இடம் கழுத்து. உயிர் எழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு உயிர்மெய் எழுத்துக்கள் 216. புள்ளி வைக்கும் முறை. புள்ளி வைக்கும் முறை எப்படி அழைக்கப்படுகிறது? பிற்காலம். மொழிக்கு முதல் உயிர்மெய்கள். மொழிக்கு முதல் உயிர்மெய்கள் 144. மொழிக்கு இறுதி மெய்கள் என், இன், யும், இ, இர், இல், இவ், இல், இல். அளபடையின் வகைகள் 2. செய்யுளிசைக்கு இன்னொரு பெயர் இசை நிறை அளபடை. இன்னிசை வந்து எதுக்கு பயன்படுதுன்னா இனிய ஓசைக்காக. சொல்லிசை வந்து வினை பெயராக மாற்ற சொல்லிசை அளபடை பயன்படுகிறது. ஒற்றளபடையின் எழுத்துக்கள் எத்தனை கேட்பாங்க? 11. குற்றிய லுகரத்திற்கான வகைகள் 6 வகைகள். நெக்ஸ்ட் சொல் மற்றும் தொடர் இலக்கணம். ஆகு பெயர் அப்படிங்கிறது வந்து என்ன? அது வந்து ஒரு பெயர் சொல்லின் வகை. நெக்ஸ்ட் கருவி காரியத்திற்கு ஆகி வருவது கருவியாகு பெயர். பண்பாகு பெயருங்கிறது எதை அடிப்படை கொண்டது? நிறம், சுவை, வடிவம். தொழிற்பெயரோட விகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தல், அல், அம். இந்த விகுதியில் முடிஞ்சிருந்துச்சுன்னா அது வந்து தொழிற்பெயர் விகுதிகள். வினையாளனையும் பெயர். வினையை செய்தவரை தான் வினையாளனையும் பெயர்னு சொல்லுவாங்க. பகுபத வகைகள். பகுபத வகைகள் 2 வகைப்படும். நெக்ஸ்ட் பகுக்க முடியாத சொல் எதுன்னு கேட்பாங்க. அதுதான் பகாபதம். பகுக்க முடியாதது பகாபதம். பகுபத உறுப்புகள் எத்தனை? பகுபத உறுப்புகள் 6. வினைமுற்று வகைகள். வினைமுற்று வகைகள் எத்தனை? 2. வினை எச்ச வகைகள் 2. குறிப்பு வினைமுற்று எதனை உணர்த்தும்? குறிப்பு வினைமுற்று பண்பு பெயரை உணர்த்தும். வியங்கோலோட விகுதிகள் என்ன? க, இய, இயர். இது எல்லாமே வியங்கோல் விகுதிகள். தெரிநிலை வினைமுற்று காலம், கருத்தா, செயல். இது எல்லாமே வந்து தெரிநிலை வினைமுற்று. வேற்றுமையின் வகைகள் 8 வகைப்படும். முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. 8ஆம் வேற்றுமை வந்து விழி வேற்றுமை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த பிடிஎஃப் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஷினையும் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. 8ஆம் வேற்றுமை வந்து விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு விழித்தல் அப்படின்னா என்னென்னா அழைத்தலை தான் விழித்தல்னு சொல்லுவாங்க. நம்ம போன பிடிஎஃப்ல பார்த்துருக்கோம். விழி வேற்றுமைனா என்ன? கண்ணா இங்கே வா அப்படின்னு சொல்கிறது விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. ஸோ விழித்தல்னா அதோட மீனிங் வந்து அழைத்தல். நெக்ஸ்ட்டு 6ஆம் வேற்றுமை உருபு அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா அது, ஆது, அ. இது எல்லாமே வந்து 6ஆம் வேற்றுமை உருபு. 5ஆம் வேற்றுமை வந்து ஒப்பு, எல்லை. இது எல்லாமே வந்து 5ஆம் வேற்றுமை. வினைத்தொகை எதை உணர்த்தும்? முக்காலத்தை உணர்த்துவது தான் வினைத்தொகை. நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். உம்மை தொகை கபிலபரணர். இது வந்து கபிலரும் பரணரும், அதாவது மறைந்து வருவதனால் இது வந்து உம்மை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பண்பு தொகையில் வரும் இடைச்சொல். பண்பு தொகையில் என்ன இடைச்சொல் வரும்னா மை. அந்த சொல்லை பிரிக்கும் பொழுது நமக்கு மை என்ற வார்த்தை மறைந்து வரும். ஓகேவா? அதுதான் வந்து பண்பு தொகை. நெக்ஸ்ட்டு வந்து உவம உருபுகள். போல, புரைய, ஒப்ப. இது எல்லாமே வந்து உவம உருபுகள். அன்மொழி தொகைங்கிறது தொகை நிலை அல்லாதது. ஓகே, தொகை நிலை தொடர் எத்தனை வகை? 6. தொகா நிலை 9. அடுக்கு தொடர் வந்து எதற்குரிய? விரைவு, வெகுளி. அடுக்கு வெர்சஸ் இரட்டை. இது இரண்டுமே வந்து பிரித்தால் பொருள் தரும். அதாவது அடுக்கு தொடர் வந்து பிரித்தால் பொருள் தரும். இரட்டை கிளவி வந்து பிரித்தால் பொருள் தராதது. சொல்லின் இலக்கண வகை. சொல்லின் இலக்கண வகை 4. நெக்ஸ்ட்டு இடைச்சொல். தத்தி தத்தி வந்தான்.
தத்தி தத்தி வந்தான். இதில் வந்து இல்லை அப்படிங்கிறது மறைந்து வந்திருக்கிறது இடைச்சொல்ல. நெக்ஸ்ட்டு யாப்பு மற்றும் அணி. யாப்பின் உறுப்புகள் 6, பா வகைகள் 4, வெண்பா வகைகள் 5, ஆசிரியப்பா வகைகள் 4. ஆசிரியப்பா ஓசை அகவல் ஓசை உடையது. கழிப்பாவின் ஓசை துள்ளல் ஓசை உடையது. வெண்பாவின் ஓசை செப்பல் ஓசை உடையது. வஞ்சிப்பாவின் ஓசை தூங்கல் ஓசை உடையது. சீர் வகைகள் 4, தலை வகைகள் 7. மோனை வந்து முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. எதுகை வந்து 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. அந்தாதி இறுதி சீர் முதலில் வருவது. அணி வந்து செய்யுள் அழகு. உவமை அணி வகை பல. உருவக அணி தமிழ் எனும் தேன் அப்படின்னு உருவகப்படுத்தி கொடுறது தான் உருவக அணி. நெக்ஸ்ட்டு சொற்பொருள் பின்வரும் நிலை. மீண்டும் அதே சொல் திரும்பி வருவதுதான் சொற்பொருள் பின்வரும் நிலையணி. தற்பேர் குறிப்பேற்றம் கவிஞன் காரணம். வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னா புகழ்வது போல் பழித்தல். ஏகதேச உருவகம் ஒரு பகுதி மட்டும் உருவகத்தில் வருதல். நிரல் நிறைனா வரிசையாக கூறுவதான் நிரல் நிறை. பிரிது மொழிதல்னா என்ன? ஒன்றை சொல்லேன் ஒன்றை சொல்லி பிரிதொன்றை உணர்த்துதல் தான் வந்து பிரிது மொழிதல். வேற்றுமை அணி அப்படிங்கிறது வந்து ஒற்றுமை சொல்லி வேற்றுமைப்படுத்துதல் தான் வேற்றுமை அணி. இது வந்து எதில் யூஸ் ஆகும்னா திருக்குறளில் வந்து ஒரு குறளை கொடுத்து இதில் பயின்று வந்துள்ள அணி எது, பிரிது மொழிதல் அணியா வேற்றுமை அணியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பாங்க. ஸோ இதுக்குண்டான விதியை நம்ம படிச்சுக்கிட்டோம்னா நம்ம அது என்னன்னு கிளியராக நம்ம எழுதிடலாம். அடுத்து வந்து விபாவனை காரணமின்றி காரியம் நிகழ்வது. தீவக அணி அப்படின்னாலே விளக்கு. வசைப்பாடும் இலக்கியம் எது? பரணி. பாடான் திணை வந்து ஒருவனை பாடுதல் தான் பாடான் திணை. கை கிளை அப்படிங்கிறது ஒருதலை காமம். பெருந்திணைங்கிறது பொருந்தா காமம். புறப்பொருள் வெண்பா மாலை ஆசிரியர் பெயர் அயனாரிதானர். அடுத்து பொது இலக்கணம். தமிழ் இலக்கணம் 5. இலக்கணம்ங்கிறது இலக்கண சொல். வலு அப்படின்னாலே இலக்கண பிழை. வலு அமைதிங்கிறது பிழை இல்லை என ஏற்றுக்கொள்வது. வலு அமைதி இதுக்கான விளக்கத்தை நம்ம நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. வலுன்னா இலக்கண பிழை, வலு அமைதினா பிழை இல்லை என ஏற்றுக்கொள்வது. திணை வலுனா ஆண்பாலை பெண்பால் என்று கூறுவது தான் திணை வலு. பால் வலுங்கிறது அவன் வந்தாள். இட வலுங்கிறது நான் வந்தாய். கால வலுங்கிறது நேற்று வருவான். வினா வலுங்கிறது பொருத்தமற்ற வினா. விடை வலுங்கிறது வந்து பொருத்தமற்ற விடை. மரபு சொல் முருங்கைக்காய். மரபு வலு தவற்றை திருத்துதல். பேச்சு விசஸ் எழுத்து தனித்துவம். இலக்கண போலி நகர்ப்புறம். மருவு தஞ்சை. குறிற்றிய லிகரம் சொல்லின் இறுதியில் ஆ ஈ வராது. நெக்ஸ்ட் மெய் எழுத்தின் காலம் அரை மாத்திரை. ஆயுதம் வந்து எந்த எழுத்து? சார்பெழுத்தை சார்ந்து வரும். தமிழ் தொன்மை இலக்கணத்தால் அறியப்படும். தொல்காப்பியங்கிறது பழமையான இலக்கிய நூல். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிடிஎஃப்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதிலேருந்து நமக்கு வந்து கொஷின் அடிக்கடி கேட்குற எல்லாமே வந்து நான் உங்களுக்கு நோட் பண்ணி தான் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பிடிஎஃப் கண்டினியூஷன் அப்டேட் பண்ணுறேன்.